எழிலரசன், இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த விவாதத்தின் மீதான உரையில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, ராகுல் காந்தி பேசும்பொழுது ஏகலைவன் கட்டைவர்கள் பறிக்கப்பட்டதை போல் பாஜகவினுடைய ஆட்சியில் இளைஞருக்கு துரோகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்பொழுது எமர்ஜென்சியை சுட்டிக்காட்டி பேசுறாரு இல்லையா? இதுல ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது யாரு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர் யார் அப்படின்ற ஒரு உரையாடல் வருது இல்லையா? உண்மையிலே என்ன ஃபேக்ட் இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்லை, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் பேசும்போது கூட பாஜக எம்பிக்கள் வந்து குறுக்கிட்டு இது வந்து எமர்ஜென்சி வந்து காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து ராஜா அவருடைய உரையிலேயே அதுக்கான ரிப்ளை கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த டைம், அதாவது எமர்ஜென்சி டைமில் ஜனநாயகம் மட்டும்தான் வந்து பாதிப்புக்குள்ளாச்சு. ஆனால் இப்போது உங்களுடைய ஆட்சியில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விஷயங்களை வந்து சொன்னார். பாஜகவை சேர்ந்த நாகராஜன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார். அதில் வந்து 6 விஷயங்கள். அதில் வந்து டெமோக்ரஸி, செக்குலரிசம், ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிசம், ஜுடிஷியல் இம்பார்ஷியாலிட்டி, இதெல்லாம் அவர் வந்து பட்டியலிட்டுட்டு இது ஒவ்வொன்றும் உங்களுடைய ஆட்சியில் வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு அவர் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு அவர் ஒன்றுக்கும் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு. அதில் வந்து நம்ம இப்போது டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகத்தை வந்து இப்போ எப்படி அவங்க வந்து சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. முன்னாடி பேசின நம்ம வன்னியரசு சார் கூட சொன்னாங்க, இந்த ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அப்படின்னு அவங்க இப்போ கொண்டு வர்றதுக்கான நேற்று அதுக்கான கேபினெட் இது கூட கிடச்சிருக்கு. அதில் என்ன இதுன்னா, இந்தியா முழுக்க வந்து ஒரே தேர்தல், எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்லாம் ஒன்றா நடத்தணும் அப்படின்னு வரும்போது அதில் சில கேள்விகள் இருக்குது. அது பல பேரும் எழுப்பிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் வந்து மத்திய அரசுக்கான, ஒன்றிய அரசுக்கான பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாநில அரசுக்கான அதிகாரங்கள் அப்படின்னு இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது, ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு இருக்குது. இந்த ஒத்திசைவு பட்டியல் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதுக்கான இசைவு கொடுத்தா தான் அந்த சில பில்ஸ் வந்து பாஸ் ஆக முடியும், சில சட்டங்கள் கொண்டு வர முடியும். இப்படி இவங்க வந்து ஒரே தேர்தல் அப்படின்னு நடத்தி முடிக்கும் போது நம்முடைய இவ்வளோ ஆண்டுகால இந்த ஜனநாயக இதில் வந்து நம்ம பார்க்கும்போது எந்த மாநிலத்திலும் வந்து 5 ஆண்டுகள் ஒரு மாநில அரசு நீடித்தது கிடையாது. ஒன்றிய அரசும் கூட 5 ஆண்டுகள் நீடித்தது கிடையாது. இடையிலேயே வந்து கவிழ்ந்து போயிடும், பல காரணங்கள் அதுக்காக நடைபெறும். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது சில மாநிலங்கள் வந்து அந்த 5 ஆண்டு காலத்தை முடிக்காமல், சில மாநிலங்களில் வந்து மாநில அரசுகள் வந்து கவிழ்ந்துருச்சு, இல்லாமல் போயிடுச்சு, கலைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா, அந்த ஒத்திசைவு பட்டியலில் வரக்கூடிய விஷயங்களில் வந்து எப்படி வந்து சட்டம் நிறைவேற்றப்படும் ஒரு கேள்வி. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் இதுதான். ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கும்போது இது எப்படி செய்ய முடியும்? ரெண்டாவது, இப்போ அவங்க அதை கொண்டு வர போகிறோன்னு சொல்லும் பொழுது இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு காரணங்களுக்காக மக்கள் வாக்களிப்பாங்க. இப்போ ஒன்றிய அரசுக்கு வந்து வாக்களிக்கும் பொழுது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டளிப்பதற்கான காரணங்கள் மக்களுக்கு வெவ்வேறாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வாக்களிக்கும் பொழுது அதுக்கான அவங்களுக்கான மக்களுக்கான காரணங்கள், அதுக்கான ஸ்கீம்ஸ் வெவ்வேறாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படின்னு கொண்டு வர்றது, அப்படி அவங்க என்ன இதில் எதிர்க்கக்கூடியவர்களுடைய கருத்தை நம்ம படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசுக்கு ஒத்து வராத கட்சி மாநில ஆட்சிக்கு வர மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை கலைக்கிற மாதிரி சூழ்நிலை, இல்லைனா அவங்களுக்கு ஆட்சிக்கு வர விடாத மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு ஆளுநர் ஆட்சியை, கவர்னர் ரூலை வந்து அங்கே அமல்படுத்தலாம், கவர்னரை வச்சு ஒரு மாநிலத்தை ஆளலாம் அப்படின்ற மாதிரியான அவங்க திட்டமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதாவது நான் சொல்கிறது, கான்ஸ்டிடியூஷனில் சில லாஸ் கொண்டு வரதுக்கு பிரச்சனை, ஜனநாயகத்துக்கே பிரச்சனை. ஏன்னா இது இவ்வளோ குளறுபடிகள் இதுக்குள்ளே வரும். அதே மாதிரி செக்குலரிசம் அப்படின்னு சொல்லும் போது சார் கூட சொன்னாங்க, நம்ம நாடு வந்து இப்போ அவங்க பேசும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, செக்குலரிசம்ன்றது வந்து கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது செக்குலர்ன்ற வார்த்தை கிடையாது, அது பின்னாடி தான் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனே வந்து அதோடைய சாராம்சமே வந்து அது செக்குலர் தான். செக்குலரிசம் மதச்சார்பின்மையை பேசுகிறது தான். அது எந்த மதத்துக்கும் சார்பானது கிடையாது. அதனால் அப்படி ஒரு கொஸ்டினே அவருடைய இதுக்கு வந்து வரல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து செக்குலர்ன்ற வார்த்தையை வந்து சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது, அவங்க சேர்க்குறாங்க.
ஆனால் இப்போ வந்து அந்த செக்குலர்ன்ற வார்த்தையை வந்து நம்ம எந்த அளவுக்கு அது பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து செக்குலரிசம் ஒன்று, அதுவும் அந்த அடிக்கட்டுமானம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிக்கட்டுமானத்தில் ஒன்று செக்குலரிசம். அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் இது எங்க பாஜக அரசாங்கம் தகர்க்க இல்லை, முடியல. அதுதான் அதில் என்னன்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து மதம் இருக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அரசு வந்து மதம் இல்லாத ஒரு அரசாக இருக்கணும். ஆனால் தனி மனிதர்கள் வந்து மதத்தை பின்பற்றலாம். அதுதான் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இந்த பாஜக அரசாங்கம் மத ரீதியிலான ஒரு கவர்மெண்ட் நடத்துதுன்னு எங்க நீங்க சொல்லுவீங்க? அதுக்கான முகாந்திரம் எங்க இருக்கு? இல்லை மத ரீதியான கவர்மெண்ட் நடத்துது அப்படின்ற அதாவது அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், அவங்களுடைய தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள். இப்போ இந்த ராஜா பேசும்போது அங்கே அப்ரூவர் நடந்துச்சு இல்லைங்களா, அமளி நடந்துச்சு இல்லைங்களா இதில் நாடாளுமன்றத்தில். அது எதற்காக அப்படின்னா ஒரு உரையை, ஒரு பாரதிய ஜனதா தலைவருடைய ஒரு உரையை வந்து அவர் சுட்டி காட்டுறார். இப்படி அவங்க பேசினாங்க, இந்த நாடை வந்து நாங்கள் இந்து ராஷ்டிரமாக, அதாவது 400 சீட்டு அவங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி வந்திருந்துச்சுன்னா நாங்கள் நாட்டை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பு பேசிய அந்த ஒரு உரையை வந்து அவர் சுட்டி காட்டினார். அதை எதிர்த்து தான் இவங்க அந்த பெரிய கூச்சல் குழப்பம்லாம் நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு. அப்போ அந்த உரை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான பல உரைகள் நம்மளே இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நாம் வந்து எவ்வளோ எலெக்ஷன் கவர் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். எங்கேயுமே வந்து அந்த மத ரீதியான கோஷங்களை வந்து நான் கேட்டதே கிடையாது. மக்கள் வாக்களிக்க சொல்லி கேட்பாங்க, அதில் விதவிதமான கோஷங்கள்லாம் போட்டு நான் அதை கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து அந்த மத ரீதியான கோஷங்களை வந்து நான் கேட்டேன். இந்த முடிந்த தேர்தல் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்து அது மாதிரி கேட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே புதுசாக இருக்குது. அப்போ அங்கெல்லாம் வடநாடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. கோஷம் கேட்டாங்க, அதுக்கு தானே மக்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை பதில் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க அந்த கோஷத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்கல்ல, நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க அந்த ரோட் ஷோ நடத்தினாங்க, அதெல்லாம் அந்த மாதிரியான முழக்கங்கள் வந்துச்சு. நம்ம அதை முழக்கம் வந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்க மாட்டாங்களா? அவ்வளோ ஹீல்ட் ஆகிடுவாங்களா மக்கள் அவ்வளோ குறைச்சல? இல்லை மக்கள் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இதில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து 75வது ஆண்டு, அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய பொறுப்புணர்வும். அதில் வந்து மக்கள் பதில் சொல்கிறாங்கன்றது அடுத்தது. ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த பொறுப்புணர்ச்சியோட பேசணும், நடந்துக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க நம்ம சட்டசபையில், அதுவும் நாடாளுமன்றத்தில் இந்த 75வது ஆண்டு நம்ம கொண்டாடுற நிலையில் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன ஒன்றா, நாட்டினுடைய பலமே வந்து வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தான் பலம். ஆனால் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி எங்க சொல்றீங்க? அவங்க சில புள்ளிகளை சொல்றாங்க இல்லையா, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னா அது காரணம் வந்து எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுக்கான ஏதுதானே. ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வரோம்னா ஒருங்கிணைந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காகன்னு சொல்றாரு. சில லாஜிக் ஃபேக்டர் அவங்க வைக்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அது RSS உடைய அஜெண்டா, பிஜேபி ஒரு RSS உடைய அஜெண்டாவை தான் செயல்படுத்துறாங்கன்னு. அதில் வந்து பொருளாதார ரீதியான பல கேள்விகள் இருக்குது. அது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கொஸ்டின் இருக்குது. யார் அதிகமாக எந்த ஸ்டேட் வந்து அதிகமான பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குது, யார் வந்து ஜிடிபி நல்ல வகையில் செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது. அதனால் நம்ம அது ஒரு தனி டிபேட். அவங்க வந்து ஒன் நேஷன், நிறைய ஸ்கீம் வந்து ஒன் நேஷன், ஒன் ரேஷன் கார்டு, இப்படிலாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப அடிப்படையான கொஸ்டின் வந்து இன்னொரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி வந்து ஃபெடரலிசம், மாநிலங்களுக்கான உரிமைகள். அதை நம்ம நிறையா தடவை நம்ம பேசியிருக்கோம். அது இந்த நேரத்தில் வந்து அது நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய நேரம் என்னென்னா, மாநிலங்களுக்கு இப்போ இந்த ஒன் எலெக்ஷன், ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயே கூட மாநிலங்களுக்கான உரிமைகள் பறிபோறக்கூடிய நிலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னர் ரூல் வரலாமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ மாநிலங்களுக்கான உரிமைகளை பறிப்பதை தாண்டி மாநிலங்களே இல்லாமல் போகக்கூடிய, இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்கீம்ஸ் கூட பல பேர் சந்தேகப்படக்கூடியது என்னன்னா, மாநிலங்களே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை. அப்படி செஞ்சிட முடியுமா? ஏன்னா எல்லாத்தையும் இப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றப்ப கூட மாநிலங்களையே முடக்கணும், பாஜகவுக்கு எதிரான மாநிலங்களை ஆளுநரை வச்சு இப்போ வந்து இருக்கக்கூடிய அமைப்புல ஸ்டேட் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்டேட், எவ்வளோ பவர் இருந்துச்சோ அந்த பவர்லாம் இப்போ இருக்கா? ஒவ்வொரு பவராக போயிட்டு இருக்கு. அது வந்து டைரெக்டாகவும் போகுது, இன்டைரக்டாகவும் போகுது, நிதி உரிமைகள் போகுது, கல்வி உரிமைகள் போகுது, இப்படி பல உரிமைகள் வந்து மாநிலங்கள் வந்து இப்போ எல்லாரும் நிறைய பேர் அதை சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாநகராட்சி போல தான் ஒரு ஸ்டேட் இருக்குது. இதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய உரிமைகள் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ மாநிலங்களுக்கான உரிமைகள் பறி போகும் பொழுது, மாநிலங்களே இல்லாமல் போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி,
பொதுமக்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றது தான் இந்த 75வது இந்த கான்ஸ்டிடியூஷன் இயரில் வந்து நம்ம எல்லாரும் அந்த உறுதி எடுத்துக்கணும். பேசலாம். எழிலர் சார், இறுதிக்கருத்து. சில கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பேசினாலே வந்து எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு இது வருது. எமர்ஜென்சின்றது வந்து ஒரு பாதிப்புக்குரிய விஷயந்தான். ஆனால் அதிலேருந்து நம்மளால் மீண்டு வந்துட முடியும், மீண்டு வந்துட்டோம். ஆனால் சில சிக்கல்கள் நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து செக்குலரிசத்துக்கு ஃபெடரலிசத்துக்கு அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாத சூழ்நிலைக்கு நம்ம போயிடும். அது வந்து ரொம்ப பெரிய பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று. ரெண்டாவது, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷனில். லெகிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ன்றது தனித்தனியாக செயல்படணும். இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓவர்லாப் ஆன மாதிரியான சூழ்நிலை வருது. அதுவும் கான்ஸ்டிடியூஷனுக்கு நல்லதில்லை. அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து அலகாபாத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி கூட ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசி அவர் மேலே இம்பீச்மெண்ட்டு அதுக்கான மோஷன் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாருடைய நோக்கமும் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் உயர்ந்தது, இந்தியாவில் வந்து அதுதான் உயர்ந்தது, அதுதான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லணும். அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நம்ம கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைப்படுத்தும் போது அம்பேத்கர் சொன்னார், நம்ம கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்துட்டோம், அரசியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு 1 மேன் 1 ஓட் 1 வேல்யூ அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் சமூகத்தில் வந்து 1 மேன் 1 வேல்யூ, ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு சமமாக இருக்கா சமூகத்தில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு தீர்வு இருக்குமான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தப்பட்டு அவர் பேசினார். அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வேல்யூ வந்து அரசியல் ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி மனிதனுக்கும் சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு இருக்கக்கூடிய நிலையை நோக்கி போகிறது தான் அந்த கான்ஸ்டிடியூஷனோட 75வது ஆண்டுக்கு நம்ம செய்கிற சிறப்பாக இருக்க முடியும். அம்பேத்கர் சொல்லக்கூடியது அதுதான், சகத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் அப்படின்றப்போ சகோதரத்துவம் இங்கே இல்லை அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. பேசலாம்.